என் பேர் பரமேஸ்வரி. எங்கள் வீட்டுக்கார் பேர் சரவணன். எனக்கு அம்மா அப்பா இல்லை யாரும், அண்ணன் தம்பிங்களும் யாரும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. ஒரே பொண்ணு தான் இந்த வீட்டில் இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கேன். ஒரு 2 பையன். எங்கள் வீட்டுக்கார் டீ கடைக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்க வேலைக்கு போய் கொண்டு வர காசை வச்சு தான் செலவு பார்க்குறது. மற்ற செலவு எல்லாமே நான் வீட்டிலேயே தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான். மற்றபடி செலவுக்கு கொடுத்து உதவுறதுக்கெல்லாம் ஆளுங்க யாரும் இல்லை. ஒரே 2 பையனில் ஒரு பையன் ஸ்கூல் போகிறான், ஒரு பையன் வீட்டில் இருக்கான். அவன் வீட்டு செலவுலேருந்து மற்ற எல்லா செலவுமே இப்போ விலைவாசிக்கு எங்கள் வீட்டுக்கார் கொண்டு போகிற சம்பளம் எனக்கு பத்தல. ஆனால் இருந்தாலும் மீறி அதை குடும்பத்தை ஒட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த காசு கொண்டு வந்ததோட எஸ்பிபிடியில் கொடுக்குற பொருள் எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தம்பிக்கு கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் குடும்பத்துக்கு பருப்பு சுண்டல் இது மாதிரி கொடுக்கறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இது கொடுக்கறதுனால மாதம் கொடுக்கறதுனால கொஞ்சம் அந்த செலவு எனக்கு மிச்சமாக இருக்குது. சுண்டல், தட்டைப்பயிறு, பருப்பு, அப்புறம் தம்பிக்கு சத்தானது மாதிரி சத்து மாவு கொடுத்தாங்க. அப்புறமேல் பேரிச்சம்பழம் சத்தான பொருளாக கொடுக்குறாங்க. அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் தம்பி சுண்டல் வச்சு கொடுத்தா சாப்பிடுவான். சத்து மாவு அது மாதிரி கொடுக்கறது களி மாதிரி லைட்டாக கிண்டி கொடுத்தா சாப்பிடுவான். அது விரும்பி சாப்பிடுவான். பேரிச்சம்பழம் கொடுக்கறனால அதையும் சாப்பிட்டுக்குவான். அவன் காலையில் 5:30க்கு போயிட்டு சாயந்தரம் 7:30க்கு வருவாங்க. ஒரு நாளைக்கு கூலி 700 அன்றாடைக்கு கொடுத்துருவாங்க அந்த காசை. வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு போவாங்க. சிலிண்டரே வாங்கணுனாலும் அவங்க 2 நாளைக்கு வேலைக்கு போனால் தான் ஏதோ சிலிண்டர் வாங்க முடியும். வீட்டு செலவும் அப்படி இப்படின்னு சூழ்நிலை. வாரானா சந்தைக்கு செலவு காசு, சந்தைக்கு 200-300 பக்கம் ஆகுது அந்த செலவு. மற்றபடி டிவி கேபிள், மற்ற பிள்ளைங்களுக்கு இது எல்லாம் வாங்குறது. அவங்க கொண்டு போகிற சம்பளத்தை வாரத்தில் 2-3 நாளைக்கு போகிறனால 4-5 நாள் வேலைக்கு போகிறது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எஸ்பிபிடியில் பொருள் கொடுத்து நான் மாதம் இப்படி வாங்குறது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. திரும்பி எங்களுக்கு என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணுனா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப நல்லது. தம்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் அனுப்பணும்னு ஆசை. ஆனால் இங்கே எங்கள் ஸ்கூல் கொஞ்சம் சரியில்லாதனால பின்னால் இப்போ பிள்ளைங்க நாங்கள் படிக்காமல் தான் இருக்கோம். பிள்ளைங்க லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் இவங்க சம்பளத்தை வச்சு சமாளித்து கட்டணும். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டிகேவி கும்பலம் ஸ்கூல் போனால் வருஷத்துக்கு போன வருஷம் யூகேஜி போனான், எல்கேஜி போனால் இந்த வருஷம் யூகேஜி போகிறான். இவங்க சம்பளத்தை வச்சு தம்பி ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு செலவு, மற்ற விசேஷ நாளில் சொந்தக்காரங்க கொடுக்கும் செலவு எல்லாம் அங்கங்கேயும் போகிற காசை வச்சு இவங்க சம்பாதிக்கிற காசை வச்சு ஒண்டி தான் குடும்பத்தை கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இப்போ அந்த காசை வச்சு சமாளித்து கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பொருள் கொடுக்கறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பிபிடியில் கொடுக்குற பொருளை வச்சு எஸ்பிபிடி நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி.